வணக்கம். இன்னைக்கு அட்வான்ஸ்ட் காஸ்ட் அக்கவுண்டிங்ல, ப்ராசஸ் காஸ்டிங்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் தியரி அண்ட் சம்ஸ் வந்து ரீகேப் பண்ணலாம். ஸோ ப்ராசஸ் காஸ்டிங் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா, அதாவது இது வந்து ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன். அதாவது யூசுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு கன்டினியூஸா வந்து ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கும். ஒரு சீரிஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஸ்டெப்ஸ். அத தான் நம்ம என்ன சொல்றோம்னா, ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ப்ராசஸ் காஸ்டிங் அப்படின்றது இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஆப்பரேஷன் காஸ்டிங் வேர் ஸ்டாண்டர்டைஸ்ட் கூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. இது வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு கூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த பர்ட்டிகுலர் ப்ராசஸ் காஸ்டிங் அப்ளை பண்ற இடத்துல. ஓகேவா? அண்ட் தென் இந்த ப்ராசஸ் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து கண்டினியூஸாக இருக்கணும் ப்ரொடக்ஷன். அண்ட் தென் வந்து பார்க்கும்போது ஈச் ப்ராசஸ் வந்து இட்ஸ் எ காஸ்ட் சென்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராடக்ட்டும் ப்ராசஸும் ஆர் ஸ்டாண்டர்டைஸ்ட். தென் ஒரு ப்ராசஸோட அவுட்புட் பிகம் த ரா மெட்டீரியல் டு த நெக்ஸ்ட் ப்ராசஸ் யூஸ்வலி டில் த ஃபைனல் ப்ராடக்ட் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ த காஸ்ட் ஆஃப் ப்ரீவியஸ் ப்ராசஸ் transferred to the next process along with the output. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த ப்ராசஸ் காஸ்டிங்க்கு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் சம் இண்டஸ்ட்ரீஸ் இன் விச் ப்ராசஸ் காஸ்டிங் இஸ் யூஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. யூஸ்வலாக இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மைன்ஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, சுகர் இண்டஸ்ட்ரி, ஆயில் ரிஃபைனிங், பேப்பர், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி சில இண்டஸ்ட்ரீஸில் இந்த ப்ராசஸ் காஸ்டிங் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் ப்ராசஸ் காஸ்டிங், டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு இருக்கு. பட் சம்ஸ்ல வந்து இது பண்ணும்போது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் நார்மல் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மல் லாஸ் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து லாஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அவுட்புட் ஆஃப் அந்த யூனிட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க நார்மல் லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கண்டிப்பா அத வந்து அவாய்ட் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் லாஸ். ஓகேவா? அடுத்தது அப்நார்மல் லாஸ் அப்படின்னு சொன்னா, யூசுவலா அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இல்லையா? நார்மல் லாஸ் எவ்ளோ யூனிட்ஸ் இருக்கலாம் இந்த பர்ட்டிகுலர் ப்ராசஸ்லன்னு சொல்லிட்டு. அந்த சப்போஸ் ஒரு 10 யூனிட்ஸ் வந்து நார்மல் லாஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு மேல வரது எல்லாமே என்னது? அப்நார்மல் லாஸ். ஓகேவா? அடுத்தது அப்நார்மல் கெயின் அப்படின்ற போது, நார்மல் லாஸ் கூட வராம, அதுக்கு என்ன ஆயிடுது அந்த இடத்துல, கம்மியா யூனிட்ஸ் அந்த நார்மல் லாஸ விட கம்மியான யூனிட்ஸ் தான் அந்த இடத்துல லாஸ் ஆயிருக்கு அப்படின்னாக்கா, அந்த டிஃபரன்ஸ வந்து என்ன சொல்றாங்க இந்த இடத்துல? அப்நார்மல் கெயின் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது when the process loss is less than the predetermined normal loss, அப்ப என்ன சொல்றாங்க அந்த இடத்துல? அடிஷனல் அவுட்புட் ரிசல்ட்டிங் therefrom is called the abnormal gain. ஓகேவா? அண்ட் தென் வந்து இதுக்கெல்லாம் ஃபார்முலாஸ் வந்து நான் அடுத்த இதில போடுறேன். நான் இப்போ ஷார்ட்ஸ்ல போடுறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்கா, டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பை ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 ப்ராடக்ட் சேர்ந்து பண்றது வந்து ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ். பட் பை ப்ராடக்ட்ஸ் அப்படின்னாக்கா, ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணும்போது வேற சில ப்ராடக்ட்ஸ் அதுலேருந்து உருவாகும் இல்லையா? அதெல்லாம் வந்து பை ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் தென் ஃபார் எக்ஸாம்பிள் பை ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம வந்து என்ன சொல்லலாம்னாக்கா, இந்த அதாவது க்ரூட் ஆயில்லேருந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா, கெரசின், பெட்ரோல், அப்புறம் வந்து ந வேஸ்ட் ஆயில் அந்த மாரிலாம் நெறைய வந்து அதுலேருந்து நம்மளுக்கு நெறைய ஃபார்ம் கிடைக்கும். அதெல்லாம் வந்து பை ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வேஸ்டேஜ்னா என்ன? ஸ்கிராப்னா என்ன? இது எ ஏன் வந்து இத தனித்தனியா வேஸ்டேஜ், ஸ்கிராப் அப்படின்னா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது, வேஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த யூனிட்ஸ் வந்து கிடையாது நம்பளுக்கு. ஆனாலும் அதுக்கு நோ வேல்யூ. அத தான் நம்ம என்ன சொல்றோம்? வேஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸ்கிராப்ப பொறுத்தவரைக்கும், அதுவும் வந்து என்ன ஆகுது? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அந்த இடத்துல வேஸ்ட் ஆகுது. பட் அதுக்கு என்ன ஆகுது? சம் ரெக்கவரி வேல்யூ இருக்கு. அத தான் வந்து என்ன சொல்றோம்? ஸ்கிராப் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜாப் காஸ்டிங் அண்ட் பேட்ச் காஸ்டிங். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, கொஞ்சம் பெரிய கொஸ்டின் செக்ஷன் பில கூட வந்து அவங்களால கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ப்ராசஸ் காஸ்டிங்கும், ஜாப் காஸ்டிங்க்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ புக்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 5 மார்க்ஸ்க்கு உண்டான லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்ல இருக்கு. ஸோ அத எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துக்கோங்க. ப்ராசஸ் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் கண்டினியூஸாக இருக்கும். ஜாப் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் வந்து இன்டர்மீடியட். அதே மாரி ப்ராசஸ் காஸ்டிங்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, சேம் ப்ராடக்ட்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. பட் ஜாப் காஸ்டிங்ல என்ன ஆகுது? டிஃபர் ஆகுது. ஆர்டருக்கு ஆர்டர் டிஃபர் ஆகுது.
அதே மாதிரி இந்த ப்ராசஸ் காஸ்டிங்ல டிமாண்ட் வந்து எதிர்பார்க்குறாங்க. பட் ஜாப் காஸ்டிங்ல வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டருக்கோசரம் தான் அவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துல மேனுஃபேக்சரே பண்றாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரி சில டிஃபரன்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட புக்ல இருக்கு. ஸோ அதையும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ப்ராசஸ் காஸ்டிங்ல ஒண்ணான தியரி கொஸ்டின்ஸ். அடுத்து சம்ஸ் பார்க்கும்பொழுது, நம்மளுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, சிம்பிள் ப்ராசஸ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நார்மல் லாஸோ, அப்நார்மல் லாஸோ எதுவுமே வராது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி அவங்க என்ன குடுத்துருப்பாங்க, மெட்டீரியல்ஸ், வேஜஸ், எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் குடுத்துருப்பாங்க. அத நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதோ, இல்ல அந்த ஃபைனல் ப்ராசஸ் ஃபினிஷ்டு ஸ்டாக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாரி அந்த சம் இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ப்ராசஸ் அக்கவுண்ட். ஸோ இது எல்லாமே வந்து இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸ் நம்ம ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்ல இருக்கு. அதோட இல்லாம அந்த ப்ராசஸ் அக்கவுண்ட்ஸ்க்கோசரம் பிளேலிஸ்ட் குடுக்குறேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்க்கும்பொழுது, நோ லாஸஸ் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் கிவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் கிவன் அப்படின்னு சொல்லும்பொழுது, இதுல வந்து ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் இஸ் நாட் கிவன் நான் போட்டிருக்கேன். ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் கிவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் குடுத்துருக்காங்க, க்ளோசிங் ஸ்டாக் குடுத்துருக்காங்க. ஸோ அத பேஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த சம் போடணும் அப்படின்றத பார்க்கறது தான். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஓப்பனிங் ஸ்டாக்க கொண்டு வந்துருவீங்க. அடுத்தது சப்போஸ் ப்ராசஸ் ஏ இருக்கு அப்படின்னாக்கா, அதோட க்ளோசிங் வந்து ஸ்டாக் தான் வந்து ப்ராசஸ் பி யோட ஓப்பனிங். ஓகேவா? அதே மாரி ப்ராசஸ் பி யோட க்ளோசிங் வந்து ப்ராசஸ் சி யோட ஓப்பனிங். ஸோ ஃபைனலா எந்த ப்ராடக்ட் இருக்கோ, அது எந்த ப்ராசஸ் இருக்கோ அதுதான் வந்து ஃபினிஷ்ட் ஸ்டாக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சம்ஸும் இருக்கு. அடுத்தது பார்க்கும்போது, நார்மல் லாஸ் வித்தவுட் வேல்யூ அப்டின்னா என்ன அர்த்தம்னாக்கா, லாஸ் ஆயிருக்கு. பட் அது எந்த வேல்யூ ப்ராசஸ் அக்கவுண்ட் தான் ஓப்பன் பண்ண போறோம். ஆனா, நார்மல் லாஸ் வந்து இத்தன பெர்சென்ட் ஆயிருக்கு அப்டின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்புட் 100 அதாவது மெட்டீரியல்ஸ் வந்து 100 யூனிட்ஸ் வந்து குடுக்குறோம். ஆனா வந்து நார்மல் லாஸ் அதில 10% சொன்னாக்கா 10 யூனிட்ஸ் லாஸ் ஆயிடுது. மிச்சம் 90 யூனிட்ஸ் தான் வந்து என்ன ஆகும்? ஃபினிஷ் ஸ்டாக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அவுட்புட்டா கிடைக்கும். பட் அந்த 10 யூனிட்ஸ்க்கு எந்த வேல்யூவும் கிடையாது. ஸோ அந்த மாதிரியும் சம் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு 5 மார்க்ஸ்ல. அடுத்தது நார்மல் லாஸ் வித் ஸ்கிராப் வேல்யூ. அது நான் இதில குடுக்கல. பட் இதில நான் இப்ப சொல்றேன். அதாவது இப்ப போன சம் வந்து பார்த்தீங்கன்னா, வித்தவுட் வேல்யூன்னு சொன்னோம் இல்லையா? இப்ப வந்து ஸ்கிராப் வேல்யூ அப்டின்னா, இப்ப ஸ்கிராப் அப்டின்றதுக்கு மீனிங் சொல்லும்போதே சொன்னேன். ஸ்கிராப்ன்றது டேமேஜ்டு யூனிட்ஸ் தான். பட் அது என்ன இருக்கு அதுக்கு ரெக்கவரி வேல்யூ இருக்கு அப்டின்னு சொன்னேன் இல்லையா? இப்ப அத மாதிரி இந்த இடத்துல ப்ராசஸ் அக்கவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது, எத்தன யூனிட்ஸ் வந்து நார்மல் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எவ்வளோ ரூபாய் உங்களுக்கு ரெக்கவர் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸ்கிராப் வேல்யூ எவ்வளோ ரெக்கவர் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சம் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் மோர். ஓகேவா? கண்டிப்பா வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாரி சம்ஸையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஆ அதாவது ஒரு டிஃபரண்ட் ப்ராசஸ்ல இருக்கும். அதாவது கிரஷிங், ரிஃபைனிங், ஃபினிஷிங் நம்ம புக்லயே நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாரி இருக்கிற சம்ஸ்லாம் எப்படி போடணும் அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க. செக்ஷன் சில கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாரி பார்ஷியல் சேல் ஆஃப் அவுட்புட் ஃப்ரம் ஈச் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது வேர்ஹவுஸ்க்கு சென்ட் பண்றது, மிச்சம் உள்ளத என்ன பண்றாங்க, சேல் பண்றாங்க. ஸோ அந்த மாரி இருக்கிற ப்ராப்ளம் நம்மளோட இல்லஸ்ட்ரேஷன் 9ல இருக்கு 10.25ல. ஸோ அத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்நார்மல் லாஸ் அண்ட் அப்நார்மல் கெயின் குடுத்துருக்கா மாரி ஒரு ப்ராசஸ்ல இருக்கலாம். இல்ல 2, 3 ப்ராசஸ்ல இருக்கலாம். அந்த மாரி சம்ஸ் கேட்கலாம். ஸோ அப்நார்மல் லாஸ் அப்டின்னா என்னன்னு சொல்லிட்டேன். அப்நார்மல் கெயின் அப்டின்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஒண்ணுல அப்நார்மல் லாஸ் வரலாம். இல்ல இன்னொரு ப்ராசஸ்ல அப்நார்மல் கெயின் வரலாம். அந்த மாரி ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கன்ஃபார்மா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கக்கூடிய கேள்விகள். வே ம் இப்போ நான் இன்னைக்கு குடுத்த இந்த சில இம்பார்ட்டன்ட் அந்த ரீகேப் அந்த பாயிண்ட்ஸ வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்னும் சில இம்பார்ட்டன்ட் இந்த பர்ட்டிகுலர் ப்ராசஸ் காஸ்டிங்லயே ஃபார்முலாஸ் இன்னும் எதனா ட்ரிக்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, நான் வந்து வீடியோ அப்லோட் பண்றேன். தேங்க் யூ. வணக்கம். இன்னைக்கு அட்வான்ஸ்ட் காஸ்ட் அக்கவுண்டிங்ல, ப்ராசஸ் காஸ்டிங்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் தியரி அண்ட் சம்ஸ் வந்து ரீகேப் பண்ணலாம். ஸோ ப்ராசஸ் காஸ்டிங் அப்படின்னாக்கா என்ன அப்படின்னாக்கா, அதாவது இது வந்து ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன். அதாவது யூசுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு கன்டினியூஸா வந்து ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கும். ஒரு சீரிஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஸ்டெப்ஸ். அத தான் நம்ம என்ன சொல்றோம்னா, ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ப்ராசஸ் காஸ்டிங் அப்படின்றது இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஆப்பரேஷன் காஸ்டிங் வேர் ஸ்டாண்டர்டைஸ்ட் கூட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. இது வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு கூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த பர்ட்டிகுலர் ப்ராசஸ் காஸ்டிங் அப்ளை பண்ற இடத்துல.
ஓகேவா? அண்ட் தென் இந்த ப்ராசஸ் காஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் என்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து கன்டினியூஸா இருக்கணும் புரொடக்ஷன். அண்ட் தென் வந்து பார்க்கும்போது ஈச் ப்ராசஸ் வந்து இட்ஸ் இட்ஸ் எ காஸ்ட் சென்டர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ப்ராடக்ட்டும், ப்ராசஸும் ஆர் ஸ்டாண்டர்டைஸ்ட். தென் ஒரு ப்ராசஸோட அவுட்புட் பிகம் த ரா மெட்டீரியல் டு த நெக்ஸ்ட் ப்ராசஸ் யூசுவலி டில் த ஃபைனல் ப்ராடக்ட் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ த காஸ்ட் ஆஃப் ப்ரீவியஸ் ப்ராசஸ் transferred to the next process along with the output. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த ப்ராசஸ் காஸ்டிங்க்கு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மென்ஷன் சம் இண்டஸ்ட்ரீஸ் இன் விச் ப்ராசஸ் காஸ்டிங் இஸ் யூஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? யூசுவலா இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மைன்ஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, சுகர் இண்டஸ்ட்ரி, ஆயில் ரிஃபைனிங், பேப்பர், ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி சில இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த ப்ராசஸ் காஸ்டிங் அப்ளை பண்றாங்க அப்படின்றத நம்ம அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜஸ் ஆஃப் ப்ராசஸ் காஸ்டிங், டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு இருக்கு. பட் சம்ஸ்ல வந்து இது பண்ணும்போது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் நார்மல் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மல் லாஸ் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து லாஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அவுட்புட் ஆஃப் அந்த யூனிட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அத தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, நார்மல் லாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அ கண்டிப்பா அத வந்து அவாய்ட் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் லாஸ். ஓகேவா? அடுத்தது அப்நார்மல் லாஸ் அப்படின்னு சொன்னா, யூசுவலா அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இல்லையா? நார்மல் லாஸ் எவ்ளோ யூனிட்ஸ் இருக்கலாம் இந்த பர்ட்டிகுலர் ப்ராசஸ்லன்னு சொல்லிட்டு. அந்த சப்போஸ் ஒரு 10 யூனிட்ஸ் வந்து நார்மல் லாஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு மேல வரது எல்லாமே என்னது? அப்நார்மல் லாஸ். ஓகேவா? அடுத்தது அப்நார்மல் கெயின் அப்படின்றபோது, நார்மல் லாஸ் கூட வராம, அதுக்கு என்ன ஆயிடுது அந்த இடத்துல? கம்மியா யூனிட்ஸ் அந்த நார்மல் லாஸ விட கம்மியான யூனிட்ஸ் தான் அந்த இடத்துல லாஸ் ஆயிருக்கு அப்படின்னாக்கா, அந்த டிஃபரன்ஸ வந்து என்ன சொல்றாங்க இந்த இடத்துல? அப்நார்மல் கெயின் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது when the process loss is less than the predetermined normal loss, அப்ப என்ன சொல்றாங்க அந்த இடத்துல? additional output resulting therefrom is called the abnormal gain. ஓகேவா? அண்ட் தென் வந்து இதுக்கெல்லாம் ஃபார்முலாஸ் வந்து நான் அடுத்த இதில போடுறேன். நான் இப்போ ஷார்ட்ஸ்ல போடுறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்கா, டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பை ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 ப்ராடக்ட் சேர்ந்து பண்றது வந்து ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸ். பட் பை ப்ராடக்ட்ஸ் அப்படின்னாக்கா, ஒரு புரொடக்ஷன் பண்ணும்போது வேற சில ப்ராடக்ட்ஸ் அதுலேருந்து உருவாகும் இல்லையா? அதெல்லாம் வந்து பை ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் தென் ஃபார் எக்ஸாம்பிள் பை ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம வந்து என்ன சொல்லலாம்னாக்கா, இந்த அதாவது க்ரூட் ஆயில்லேருந்து நம்ம பார்த்தீங்கன்னாக்கா, கெரசின், பெட்ரோல், அப்புறம் வந்து ந வேஸ்ட் ஆயில் அந்த மாரிலாம் நெறைய வந்து அதுலேருந்து நம்மளுக்கு நெறைய ஃபார்ம் கிடைக்கும். அதெல்லாம் வந்து பை ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது வேஸ்டேஜ்னா என்ன? ஸ்கிராப்னா என்ன? இது எ ஏன் வந்து இத தனித்தனியா வேஸ்டேஜ், ஸ்கிராப் அப்படின்னா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, வேஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த யூனிட்ஸ் வந்து கிடையாது நம்பளுக்கு. ஆனாலும் அதுக்கு நோ வேல்யூ. அத தான் நம்ம என்ன சொல்றோம்? வேஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஸ்கிராப்ப பொறுத்தவரைக்கும், அதுவும் வந்து என்ன ஆகுது? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அந்த இடத்துல வேஸ்ட் ஆகுது. பட் அதுக்கு என்ன ஆகுது? சம் ரெக்கவரி வேல்யூ இருக்கு. அத தான் வந்து என்ன சொல்றோம்? ஸ்கிராப் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜாப் காஸ்டிங் அண்ட் பேட்ச் காஸ்டிங். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, கொஞ்சம் பெரிய கொஸ்டின் செக்ஷன் பில கூட வந்து அவங்களால கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ப்ராசஸ் காஸ்டிங்கும், ஜாப் காஸ்டிங்க்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ புக்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 5 மார்க்ஸ்க்கு உண்டான லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்ல இருக்கு. ஸோ அத எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்துக்கோங்க. ப்ராசஸ் காஸ்டிங்க பொறுத்தவரைக்கும் புரொடக்ஷன் கன்டினியூஸா இருக்கும். ஜாப் காஸ்டிங்க பொறுத்தவரைக்கும் புரொடக்ஷன் வந்து இன்டர்மிட்டன்ட். அதே மாரி ப்ராசஸ் காஸ்டிங்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா, சேம் ப்ராடக்ட்ஸ் தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. பட் ஜாப் காஸ்டிங்ல என்ன ஆகுது? டிஃபர் ஆகுது. ஆர்டருக்கு ஆர்டர் டிஃபர் ஆகுது. அதே மாதிரி இந்த ப்ராசஸ் காஸ்டிங்ல டிமாண்ட் வந்து எதிர்பார்க்குறாங்க. பட் ஜாப் காஸ்டிங்ல வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டருக்கோசரம் தான் அவங்க என்ன பண்றாங்க, அந்த இடத்துல மேனுஃபேக்சரே பண்றாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரி சில டிஃபரன்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட புக்ல இருக்கு. ஸோ அதையும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ப்ராசஸ் காஸ்டிங்ல ஒண்ணான தியரி கொஸ்டின்ஸ். அடுத்து சம்ஸ் பார்க்கும்பொழுது, நம்மளுக்கு என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னா, சிம்பிள் ப்ராசஸ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு நார்மல் லாஸோ, அப்நார்மல் லாஸோ எதுவுமே வராது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி அவங்க என்ன குடுத்துருப்பாங்க, மெட்டீரியல்ஸ், வேஜஸ், எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் குடுத்துருப்பாங்க.
அத நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதோ, இல்ல அந்த ஃபைனல் ப்ராசஸ் ஃபினிஷ்டு ஸ்டாக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாரி அந்த சம் இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ப்ராசஸ் அக்கவுண்ட். ஸோ இது எல்லாமே வந்து இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸ் நம்ம ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்ல இருக்கு. அதோட இல்லாம அந்த ப்ராசஸ் அக்கவுண்ட்ஸ்க்கோசரம் பிளேலிஸ்ட் குடுக்குறேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்க்கும்பொழுது, நோ லாஸஸ் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் கிவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் கிவன் அப்படின்னு சொல்லும்பொழுது, இதில வந்து ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் இஸ் நாட் கிவன் நான் போட்டிருக்கேன். ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் கிவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் குடுத்துருக்காங்க, க்ளோசிங் ஸ்டாக் குடுத்துருக்காங்க. ஸோ அத பேஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த சம் போடணும் அப்படின்றத பார்க்கறது தான். ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஓப்பனிங் ஸ்டாக்க கொண்டு வந்துருவீங்க. அடுத்தது சப்போஸ் ப்ராசஸ் ஏ இருக்கு அப்படின்னாக்கா, அதோட க்ளோசிங் வந்து ஸ்டாக் தான் வந்து ப்ராசஸ் பியோட ஓப்பனிங். ஓகேவா? அதே மாரி ப்ராசஸ் பியோட க்ளோசிங் வந்து ப்ராசஸ் சியோட ஓப்பனிங். ஸோ ஃபைனலா எந்த ப்ராடக்ட் இருக்கோ அது எந்த ப்ராசஸ் இருக்கோ அதுதான் வந்து ஃபினிஷ்ட் ஸ்டாக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சம்ஸும் இருக்கு. அடுத்தது பார்க்கும்போது, நார்மல் லாஸ் வித்தவுட் வேல்யூ அப்டின்னா என்ன அர்த்தம்னாக்கா, லாஸ் ஆயிருக்கு. பட் அது எந்த வேல்யூ ப்ராசஸ் அக்கவுண்ட் தான் ஓப்பன் பண்ண போறோம். ஆனா, நார்மல் லாஸ் வந்து இத்தன பெர்சென்ட் ஆயிருக்கு அப்டின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்புட் 100 அதாவது மெட்டீரியல்ஸ் வந்து 100 யூனிட்ஸ் வந்து குடுக்குறோம். ஆனா வந்து நார்மல் லாஸ் அதில 10% சொன்னாக்கா 10 யூனிட்ஸ் லாஸ் ஆயிடுது. மிச்சம் 90 யூனிட்ஸ் தான் வந்து என்ன ஆகும்? ஃபினிஷ் ஸ்டாக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அவுட்புட்டா கிடைக்கும். பட் அந்த 10 யூனிட்ஸ்க்கு எந்த வேல்யூவும் கிடையாது. ஸோ அந்த மாதிரியும் சம் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு 5 மார்க்ஸ்ல. அடுத்தது நார்மல் லாஸ் வித் ஸ்கிராப் வேல்யூ. அது நான் இதில குடுக்கல. பட் இதில நான் இப்ப சொல்றேன். அதாவது இப்ப போன சம் வந்து பார்த்தீங்கன்னா, வித்தவுட் வேல்யூன்னு சொன்னோம் இல்லையா? இப்ப வந்து ஸ்கிராப் வேல்யூ அப்டின்னா, இப்ப ஸ்கிராப் அப்டின்றதுக்கு மீனிங் சொல்லும்போதே சொன்னேன். ஸ்கிராப்ன்றது டேமேஜ்டு யூனிட்ஸ் தான். பட் அது என்ன இருக்கு அதுக்கு ரெக்கவரி வேல்யூ இருக்கு அப்டின்னு சொன்னேன் இல்லையா? இப்ப அத மாதிரி இந்த இடத்துல ப்ராசஸ் அக்கவுண்ட் பிரிப்பேர் பண்ணும்போது, எத்தன யூனிட்ஸ் வந்து நார்மல் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு எவ்வளோ ரூபாய் உங்களுக்கு ரெக்கவர் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸ்கிராப் வேல்யூ எவ்வளோ ரெக்கவர் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சம் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் மோர். ஓகேவா? கண்டிப்பா வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாரி சம்ஸையும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஆ அதாவது ஒரு டிஃபரண்ட் ப்ராசஸ்ல இருக்கும். அதாவது கிரஷிங், ரிஃபைனிங், ஃபினிஷிங் நம்ம புக்லயே நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாரி இருக்கிற சம்ஸ்லாம் எப்படி போடணும் அப்படின்றத வெரிஃபை பண்ணிக்கோங்க. செக்ஷன் சில கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாரி பார்ஷியல் சேல் ஆஃப் அவுட்புட் ஃப்ரம் ஈச் ப்ராசஸ் அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது வேர்ஹவுஸ்க்கு சென்ட் பண்றது, மிச்சம் உள்ளத என்ன பண்றாங்க, சேல் பண்றாங்க. ஸோ அந்த மாரி இருக்கிற ப்ராப்ளம் நம்மளோட இல்லஸ்ட்ரேஷன் 9ல இருக்கு 10.25ல. ஸோ அத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்நார்மல் லாஸ் அண்ட் அப்நார்மல் கெயின் குடுத்துருக்கா மாரி ஒரு ப்ராசஸ்ல இருக்கலாம். இல்ல 2, 3 ப்ராசஸ்ல இருக்கலாம். அந்த மாரி சம்ஸ் கேட்கலாம். ஸோ அப்நார்மல் லாஸ் அப்டின்னா என்னன்னு சொல்லிட்டேன். அப்நார்மல் கெயின் அப்டின்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஒண்ல அப்நார்மல் லாஸ் வரலாம். இல்ல இன்னொரு ப்ராசஸ்ல அப்நார்மல் கெயின் வரலாம். அந்த மாரி ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கன்ஃபார்மா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கக்கூடிய கேள்விகள். வே ம் இப்போ நான் இன்னைக்கு குடுத்த இந்த சில இம்பார்ட்டன்ட் அந்த ரீகேப் அந்த பாயிண்ட்ஸ வந்து செக் பண்ணிக்கோங்க. இன்னும் சில இம்பார்ட்டன்ட் இந்த பர்ட்டிகுலர் ப்ராசஸ் காஸ்டிங்லயே ஃபார்முலாஸ் இன்னும் எதனா ட்ரிக்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, நான் வந்து வீடியோ அப்லோட் பண்றேன். தேங்க் யூ.